ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட்ல அவ யாரு அப்படின்றதையே மறந்து போன நம்ம ஹீரோயின். ஆனா இவளுக்கு எப்படியாவது நம்மளோட பேரனை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஹீரோயினை காப்பாத்தின தாத்தா. ஆனா இது எல்லாத்தையும் எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புரியாத இருக்க ஹீரோயின் என்ன பண்ணிடுறா அப்படின்னு பார்த்தா, கல்யாணத்துக்கு முந்தின நாள் பயங்கரமா குடிச்சிட்டு பயங்கர போதையில யாரோ ஒருத்தன் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்துடுறா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றதுதான் கதை. சோ இப்ப வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோவை பார்ப்போம். எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சைட்லயே நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே ஒரு கிளப்ல இருக்காங்க. ரெண்டு பேருமே எக்கச்சக்கமா தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்த ஹீரோ கிட்ட வந்து ரொமான்ஸ் பண்றதே நம்ம ஹீரோயின் தான். ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு ஹீரோயினை பிடிக்கவே இல்லை. எதுக்காக இந்த பொண்ணு இவ்வளவு மோசமா நடந்துக்கிறா, காசுக்காக தான் இப்படி நடந்துக்கிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அவனோட ரூமுக்கே கூட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் அன்னைக்கு நைட்டா அங்க ஒன்னாவே இருக்காங்க. ஆனா ஹீரோ வந்து இவளை வந்து தப்பான பொண்ணு அப்படின்னு நினைச்சுக்கிறான். அதோட மறுநாள் காலையில காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா. அப்பதான் அட கடவுளே, நம்ம என்ன வேலைடா பண்ணி வச்சோம் அப்படின்ற மாதிரி அவளுக்கு தோணுது. ஆக்சுவலா இவ என்ன பண்ணிருக்கானா, நமக்கு நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு நைட் ஆகுது, நம்ம பேச்சுலரா தனியா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு இவ போயிட்டு இந்த அளவுக்கு குடிச்சிருக்கா. அவளுக்கு அந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல. ஆனா இவளுக்கு நடந்த கார் ஆக்சிடென்ட்ல அந்த தாத்தா காப்பாத்திருக்காரு. அந்த ஒரு நன்றி விசுவாசத்துக்காக இவளுமே அவர்கிட்ட நோ சொல்லாம சைலண்டா இருந்திருக்கா. இந்த டைமுக்கு இவன் யாருன்னே தெரியாது, இவன் கூட வேற இருந்துட்டோமே, இவனுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கா. அப்ப ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஒரு காடை தூக்கி போட்டு, இதுல உனக்கு தேவையான காசு இருக்கும், நீ எதிர்பார்க்கறத விட அதிகமாவே இருக்கும், இதை வச்சுக்கோ, இதுக்கப்புறம் என்ன கான்டாக்ட் பண்ற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்றான். அடே, நீ என்ன என்னதான் நினைச்சுக்கிட்டே, என்ன அந்த மாதிரி பொண்ணு காசுக்காக இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டியா? நான் ஏதோ போதையில தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டேன், உன் காசெல்லாம் எனக்கு தேவையில்லை, இன்னைக்கு எனக்கு கல்யாணம், நான் கிளம்பணும் அர்ஜென்ட்டா அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. உனக்கு கேவலமாவே இல்லையா? உனக்கு இன்னைக்கு கல்யாணம், ஆனா நேத்து நைட்டு நீ ஏன் கூட இருந்திருக்க. இதுல இருந்து உன்னோட கேரக்டர் என்ன அப்படின்னு தெரியல. காசுக்காக நீ இதை பண்ணலன்னு மறுபடியும் சொல்ல வரியா என்ன? பரவாயில்ல, வச்சுக்கோ, உனக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா கேளு, நான் எக்ஸ்ட்ரா கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு அந்த தாத்தா கிட்ட இருந்து போன் வருதா. உடனே ஐயோ லேட் ஆயிடுச்சு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்க இருந்து ஓடி வந்துடுறா. நேரா தாத்தா கிட்ட போயிட்டு, மன்னிச்சிடுங்க தாத்தா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது, லேட்லாம் ஆகலமா, கவலைப்படாத, என் பேரனே இன்னும் ஃபாரின்ல இருந்து வரவே இல்ல, நீ போயிட்டு ரெடி ஆயிட்டு வா, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு நேரா கிளம்பி இந்த தாத்தா கிட்ட தான் வரான். வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான் அந்த பேரன். நம்ம ஹீரோயினு கல்யாணம் பண்ணிக்க போறவன். கவலைப்படாதடா, பொண்ணு இப்பதான் வந்திருக்கா, நீயும் போய் டக்குன்னு ரெடி ஆயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் நம்ம ஹீரோ வந்து ஃபாரின்ல இருந்து ரிட்டர்ன் ஆயிருக்கான். ஆனா வரும்போதே கல்யாணம் அப்படின்னும் போது, ஏன் தாத்தா இப்படி எல்லாம் பண்ற, ஏதோ ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட்ல நீ காப்பாத்திட்ட, அந்த பொண்ணு எனக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்கிறது கொஞ்சமாச்சும் ஏதாவது லாஜிக்கா இருக்கா அப்படின்னு கேக்குறான். அது மட்டும் இல்ல, எனக்கு நல்லாவே தெரியும், அந்த பொண்ணு வந்து உன்கிட்ட இருக்க பணத்தை பார்த்துதான் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டு இருப்பா அப்படின்னும் போது, இது பார், அவளை நான் காப்பாத்தணுன்ற காரணத்துக்காக எல்லாம் வந்து உனக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்கல, அவ ரொம்ப நல்ல பொண்ணுறா, நான் எங்க போய் தேடினாலும் உனக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டா, அதனாலதான் நான் உனக்கு கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, ஹீரோக்கு கொஞ்சமும் இதுல இஷ்டம் இல்ல. நான் வந்ததும் வராதமா, எதுக்குப்பா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி செம்மையா கடுப்பாகிறான். தாத்தா கடுப்பா என்ன சொல்றாருன்னா, இத பார், நீ மட்டும் இந்த கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா உன்னை நான் என் பேரனாவே ஏத்துக்க மாட்டேன், இந்த சொத்துல ஒரு ரூபாய் கூட உனக்கு கிடையாது, எல்லாத்தையும் அனாதை ஆசிரமத்துல எழுதி வச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. நேரா ஹீரோ என்ன பண்றானா, ஸ்டேஜுக்கு போயிட்டு, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, எங்க தாத்தா வந்துட்டு என்கிட்ட அனுமதியே கேட்காம இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு, யாரு என்னன்னு தெரியாத ஒரு பொம்பளைய நான் கல்யாணம் பண்ணிக்க கொஞ்சமும் ரெடியா இல்ல, அவ யாரு என்ன, அவ எந்த குடும்பத்தை சேர்ந்தவ, அவ எப்படிப்பட்டவ அப்படின்ற எந்த விஷயமும் எனக்கு தெரியாது, அதனால இந்த கல்யாணத்தை நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். என்னடா அங்க சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேக வேகமா இறங்கி கீழே வர. கரெக்டா ஹீரோ அந்த டைமுக்கு வெளியில போயிடுறான். இப்பதான் ஷானுன்னு சொல்லிட்டு இன்னொரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவன் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட கசன் தான். என்னதான் ஆச்சு, எதுக்காக கல்யாணத்தை நிறுத்தின அப்படின்னு கேட்கும் போது, அவ யாரு என்னன்னே தெரியாது, அவளெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்பதான் ஒரு விஷயத்த பத்தி அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நான் ஒரு ஃபேஷன் டிசைனரை பத்தி தேடிக்கிட்டு இருக்காங்களாம், அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்றதே தெரியல,
அவங்க எப்படி இருப்பாங்க என்ன இது எதுவுமே நம்ம கிட்ட இல்ல. வெறும் அவங்களோட மெயில் அட்ரஸ் மட்டும்தான் இருக்கு. எப்ப கேட்டாலும் அவங்க வந்து அவங்களோட டிசைனை நமக்கு மெயில் மட்டும்தான் பண்ணி விடுவாங்க. பட் ஆனா அவங்க இப்ப 6 மாசமா எங்க போனாங்கன்னே தெரியல. அவங்கள எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். இல்லைன்னா நம்மளோட கம்பெனிக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் தாத்தாவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. தாத்தா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, என்னமா பண்றது, நான் அவனை கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். அதனாலதான் அவன் என்ன மதிக்கவே மாட்டான். இப்ப கூட பாரு, ஃபாரின்ல ஏதோ வேலை வந்துருச்சு. இப்ப நான் உடனே போய் ஆகணும். நீங்க என்னோட கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் அதனால உங்க 2 பேரோட கல்யாணத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அட பாவி மனுஷா, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுக்குள்ள திட்டிக்கிட்டு இருக்கா. அவர் அதை ஹீரோயின் கையில கூட கொடுக்க மாட்டாரு. கவலைப்படாதம்மா, இதை நானே வச்சுக்கிறேன், நீங்க சின்ன பசங்க எங்கன்னா தொலைச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்ணுல கூட காட்டாம அதை எடுத்து வச்சுக்கிறாரு. இப்பதான் ஹீரோயின் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, எனக்கு வந்துட்டு ஒரு கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு தாத்தா, நான் வந்துட்டு அங்க ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் நாளையில இருந்து அப்படின்னும் போது, கவலையப்படாத, உனக்கு எல்லாத்துக்கும் செலவுக்கு நான் காசு தரேன், இதை வச்சுக்கோ அப்படின்னு கம்பல் பண்ணி ஒரு கார்டை கொடுக்குறாரு. அதோட மறுநாள் காலையில அவசர அவசரமா வந்துட்டு வேலைக்கு ஓடுறா. வேக வேகமா போய் லிஃப்ட்ல ஏறுறா. அதுக்கப்புறம் தான் தெரியுது, பார்த்தா லிஃப்ட்ல நம்ம ஹீரோ நின்னுகிட்டு இருக்கான். அவன் மேலேயே போய் விழுந்துடுறான். நம்ம ஹீரோக்கு இவளை இங்க பார்க்கும் போது என்ன தோணும்? ஆட்டோமேட்டிக்கா அதே தான் தோணுது. இப்ப எதுக்காக நீ என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க? அன்னைக்கு ஒரு நாள் நடந்ததுக்கு நான் காசும் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறமும் நீ எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணி ஆபீஸ் வரைக்கும் வந்துட்ட அப்படின்னு திட்டுறான். இதே மாதிரி நினைச்சு நீயே கனவு கண்டுக்கிட்டு, நான் ஒன்னும் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே எல்லாம் வரல, எனக்கு தான் உன் மேல டவுட்டா இருக்கு. 2 வாரத்துக்கு முன்னாடியே நான் வந்து இங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன். எனக்கு வேலையும் கிடைச்சிருக்கு. நான் என்னோட சுயமான புத்திசாலித்தனத்தால மட்டும்தான் இந்த வேலையை வின் பண்ணிருக்கேன். மத்தபடி நான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே எல்லாம் வரல, புரியுதா அப்படின்னு திட்டுறா. இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது, ஹீரோ கீழே தான் அவ வேலை செய்ய போறாங்கிறது. அது தெரிஞ்ச உடனே ஹீரோயினுக்கு பயங்கர அப்செட். ஹீரோ என்ன சொல்றான்னா, இது பார், உனக்கு வேலை கிடைச்சது, நீ வந்து உன்னோட சுய புத்தினால வேலையை வின் பண்ண, அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. ஆனா இந்த மாதிரியான கேரக்டர் இருக்க பொண்ணுங்களை நான் எங்க ஆபீஸ்ல வேலைக்கு வச்சுக்கிறது இல்ல. உனக்கு காசு வேணும்னா நஷ்ட இடம் வாங்கிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்றான். என்னது கேவலமான பொண்ணா, இதையே சொல்லிக்கிட்டு இருக்கே, உனக்கு வெக்கமாவே இல்லையா? அன்னைக்கு நைட்டு நான் தனியாவா தப்பு பண்ண? நீயும் என் கூட இருந்த, நான் கேவலமானவனா? நீயும் தாண்டா கேவலமானவன் அப்படின்னு சொல்றா. அந்த டைமுக்கு நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி வர, அவளோட பேர் வந்து ரோமி. சார், ஆனா கிட்ட இருந்து ரொம்ப நாள் கழிச்சு டிசைன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டிசைனை காட்டுறா. அந்த டிசைனை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கு. யாரோ அதை வரைகிற மாதிரி எல்லாம் தோண ஆரம்பிக்குது. அந்த டிசைனை பார்த்த உடனே இவ என்ன சொல்றானா, இது ஆனாவோட டிசைனே கிடையாது அப்படின்னு சொல்றா. என்ன சொல்ற நீ? யார் நீ? இப்பதானே புதுசா கம்பெனிக்கு ஜாயின் பண்ணிருக்க, உனக்கு ஆனா யாருன்னு தெரியுமா? அவளோட டிசைன்ஸ் என்னன்னு தெரியுமா? சும்மாவே குருட்டான் போக்குல வந்து உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் வந்து ரொம்ப கோவப்படுறா. அப்ப உடனே ஹீரோயின் என்ன சொல்றான்னா, உண்மையா நான் சொல்றேன், எனக்கு நல்லாவே தெரியும். என்ன எப்படின்னு மட்டும் கேட்காதீங்க, அது எனக்கு தெரியாது. ஆனா இது ஆனாவோட டிசைன் இல்ல, நீங்க வேணா கிராஸ் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றா. இப்பவே நான் ஆனாவோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசுறேன், அதுக்கப்புறமா வந்துட்டு உனக்கு எவ்வளவு அசிங்கமாகுதுன்னு பாரு, இங்க இருந்து இதோட நீ வெளியில போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாவோட அசிஸ்டன்ட்டுக்கு மெசேஜ் பண்றா. அவனோட பேரு தான் வந்து ரெமோ. அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இது ஆனாவோட டிசைன் இல்ல, ஆனா கூட எங்களுக்கு டச்சே இல்ல 6 மாசமா. அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு எங்களுக்கு இன்னமும் தெரியல அப்படின்னு சொல்றான். இப்பதான் இவங்களுக்கு எல்லாம் புரியுது. உடனே ஹீரோ என்ன கேக்குறானா, உனக்கு எப்படி தெரியும் ஆனாவோட டிசைன் பத்தி அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆனா ஹீரோயின் கிட்ட அதுக்கான பதில் இல்ல. எனக்கு அதை பத்தி எல்லாம் சரியா தெரியல, எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல, ஆனா எனக்கு நல்லா தெரியும் ஆனா டிசைன் இல்ல, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு அசிஸ்டன்ட்க்கு செம்மையான கடுப்பாகுது. ஹீரோ உடனே கத்துறான், என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டியா? அதுக்குள்ள எடுத்துட்டு வந்துருவியா? இவள டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டண்டா போட்டுட்டு ஒரு டிசைனையும் வந்து வெரிஃபை பண்ண விடுவில அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு போஸ்டிங் கொடுத்துறாங்க. ஹீரோயினுக்கா ஆச்சரியமாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. வெளியில போன்னு கத்திக்கிட்டு இருந்தவன் நமக்கு இப்ப வேலையே போட்டு கொடுத்துட்டானே அப்படின்னு. ஆனா இங்க இருக்க எல்லாரும் வந்துட்டு ஹீரோயின் மேல செம்ம கடுப்புல இருக்காங்க. ஹீரோயினை பிடிக்கவே இல்ல. இந்த செக்ரட்டரி தான் காண்டாயிட்டா இல்லையா, அதனால என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, உன்னை சும்மா விடுறேன்னா பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து மிஸ்டர் வேங்கோட அக்ரிமெண்ட், இதுல எப்படியாவது போய் அவர்கிட்ட நீ சைன் வாங்கிட்டு வரணும், உன்னோட ஃபர்ஸ்ட் டாஸ்கே இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டை கொடுத்து ஹீரோயின் அட்ரஸையும் கொடுத்து அனுப்புறா.
மனசுக்குள்ள நீ தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் கண்டிப்பா அவன் கிட்ட இருந்து சைன் உன்னால வாங்க முடியாது. அவனே ஒரு காம பிசாசு. அவன் கிட்ட நீ மாட்டிக்கிட்ட போ அப்படின்னு சொல்றா. கல்ஃப் கோர்ட்டுக்கு தான் ஹீரோயின் வந்திருக்கா. இங்க பார்த்தா வந்துட்டு இவன் கல்ஃப் நீயும் விளையாடியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கம்பல் பண்றான். ஹீரோயினும் விளையாடுறா. அவளுக்கு பெருசா விளையாட தெரியல. அதனால உடனே இவன் என்ன சொல்றான்னா, நீ கவலைப்படாதம்மா, நீ நின்னுட்டு இருக்க பொசிஷனே தப்பு, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறான். கரெக்டா அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்திருக்கான் வேற ஒருத்தரை பாக்குறதுக்காக. இவங்க ரெண்டு பேரும் நின்னுட்டு இருக்கிறத பாத்துடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அவன் கூட அந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு நின்னுட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஹீரோக்கு செம ஆத்திரம் வருது. இவ ரொம்ப கேவலமான பொண்ணா இருப்பா போல அப்படின்னு நினைச்சுக்கிறான். அப்போ உடனே இன்னொருத்த என்ன சொல்றான்னா, நீங்க எதுக்காக சரிங்க வெளில நின்னுட்டு இருக்கீங்க, உள்ள போய் வெயிட் பண்ணுங்க, நான் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். நேரா இவன் போய் என்ன சொல்றான், வாங்க கிட்ட அப்படின்னு பார்த்தா ஹீரோக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அந்த பொண்ணையே பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியா, ஐயோ அவளை நான் கரெக்ட் பண்ணலாம்னு நினைச்சேனே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது, இதுல என்ன பெரிய விஷயம், அவளை ஃபர்ஸ்ட் அந்த ஆளுக்கு கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் அவ சும்மா தானே இருக்க போறா, நீ அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இந்த ஆள் அட்வைஸ் பண்றான். உடனே ஹீரோயின் கிட்ட இவன் வேணும்னே சைன் போடாமையே, ரொம்ப நேரமா எனக்காக நீ வெயிலேயே இவ்வளவு நேரம் கம்பெனி கொடுத்துட்ட, இதாம்மா தண்ணியை குடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட எதையோ கலக்கி தண்ணியை கொடுக்குறான். சரி சரி, நீ போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஹால்ல வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். இங்க ஹீரோயின் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு இப்பதான் லைட்டா தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது. எதனால, இவ்வளவு நேரம் வெயில்ல நின்னதுனாலயா அப்படின்னு சொல்லி குழம்பிக்கிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இந்த வேங்க இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளேயே வந்துடுறா. என்ன நீ எதுக்காக உள்ள வந்த, இது பொம்பளைங்க ட்ரெஸ் பண்ற இடம் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்க எங்கனாலும் நான் வருவேன், இந்த இடமே என்னோடது, நீ இன்னும் மயங்காமையா இருக்க, எப்படி நீ இன்னும் மயங்காம இருக்க, நான் உனக்கு நிறைய பெரிய டோசேஜா கொடுத்தனே அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு அப்பதான் புரியுது, இவன் எதையோ கலக்கி கொடுத்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இவனை பிடிச்சி தள்ளிட்டு அங்க இருந்து ஓடுறா. அப்பதான் கரெக்டா அந்த டைமுக்கு நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா லிப்ட்ல கிளம்பி போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கரெக்டா அந்த லிப்டுக்குள்ள பூந்துடுறா. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, அவங்க என்ன ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாளா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நீ தானடி அவன் பக்கத்துல நெருக்கமா நின்னுகிட்டு இருந்தன்ற மாதிரி ஹீரோ கோவப்படுறான். அதுக்கப்புறம் தான் அந்த வேங் வரான். அந்த இடத்துக்கு வந்த உடனே அவன் என்ன சொல்றான்னா, உங்களுக்காக தான் இந்த பொண்ணையே நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன், அவளுக்கு கொஞ்சமா போதை மருந்து கொடுத்துருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோக்கு செம்மையா கோவம் வந்துடுது. இதுக்கு அப்புறம் நீ செத்தடா, இந்த மாதிரி கேவலமா பொம்பளைங்க கிட்ட நடந்துக்கிற யாரையும் எனக்கு பிடிக்காது, இனிமே உனக்கும் எனக்குமான பார்ட்னர்ஷிப் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. உன்னை நம்புறதா நம்ப வேணாமான்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொண்டு போய் ஒரு ரூம்ல படுக்க வச்சிருக்கான். ஆனா ஹீரோயின் தான் போதையில இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றான்னா ஹீரோ பிடிச்சி கிஸ் பண்றா. ஹீரோக்கு செம்மையா ஆத்திரம் தான் வருது. இவ ரொம்ப மோசமான பொண்ணு, இவ கொஞ்சம் கூட நல்லவளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ணா பின்னான்னு ஹீரோயினை மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே இருக்கான். உன்னோட போதை எல்லாத்தையும் நான் தெளிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொண்டு போய் பச்சை தண்ணியிலே போட்டுடுறான். அவ கதறா, டே குளிர்றா, தயவு செஞ்சு என்ன விட்டுடா அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கா. அடியே, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எதுக்காகடி இந்த மாதிரி நடந்துக்கிற, என்ன ரொம்ப நீ கஷ்டப்படுத்துற பாத்துக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கடுப்பாகிறான். அதுக்கப்புறம் ஹீரோவே ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் மயக்க தெளிஞ்சு இப்பதான் எழுந்துக்கிறா. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லைல்ல, உன் புருஷனுக்கு இது எல்லாம் தெரியுமா, நீ உன் புருஷனுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. மறுபடியும் நம்ம இவன்கிட்டயா மாட்டணும் அப்படின்ற மாதிரி. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை இவ்வளவு கேவலமா நீங்க பேசாதீங்க, இது ஒரு ஆக்சிடென்டா நினைச்சு மறந்துருங்க, மறுபடியும் இந்த மாதிரி மறுபடியும் இதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்றா. எதுவும் நேத்து நைட்டு நடக்கல, நான் எல்லாத்தையும் தடுத்துட்டேன், நீ அவ்வளவு எல்லாம் கஷ்டப்படாத, எனக்கே உன்ன மாதிரி கேவலமான பொண்ணை திரும்பவும் திரும்பவும் தொட பிடிக்கல அப்படின்னு சொல்றான். மறுநாள் ஹீரோயின் ஆபீஸ்க்கு போறா. அங்க ஆபீஸ்க்கு போனா இந்த அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா, உன்னால வேங்கோட பார்ட்னர்ஷிப்பே கேன்சல் ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் நீதான் காரணம் அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அந்த டைம்க்கு ஹீரோ அந்த இடத்துக்கு நான் தான் அவனோட பார்ட்னர்ஷிப்பை கேன்சல் பண்ணேன், என்ன உன் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இந்த பொண்ணாலதான் அவங்களோட பார்ட்னர்ஷிப் நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, அவனை எனக்கு சுத்தமா பிடிக்கல, அவன் கூட இனிமே நம்ம எந்த விதமான பிசினஸ் கான்டாக்டும் வச்சுக்க போறது கிடையாது, நீ எதுக்காக இவ்வளவு அனுப்புன, நான் தான் அங்க போயிட்டு சைன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அப்ப இது எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி நீ தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளை பிடிச்சு திட்ட ஆரம்பிச்சிடுறான். இந்த வாட்டி நீ எஸ்கேப் ஆயிருக்கலாம், ஆனா மறுபடியும் உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை முறைச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கா.
அதோட ஹீரோயினை பாக்கிறதுக்காக தாத்தா வந்துட்டு நேர்லயே ஆபீஸ்க்கு வராரு. இங்கதான் நீ வேலை செய்யறியா? இது என் பேரனோட கம்பெனி தாமா அப்படின்னு சொல்லும் போது, இப்போதைக்கு யார்கிட்டயும் நான் வந்துட்டு உங்களோட மருமகன்னு சொல்லாதீங்க தாத்தா அப்படின்னு சொல்றா. இதை எல்லாத்தையும் வந்துட்டு செக்ரட்டரி பாத்துடுறா. பார்த்த உடனே இவ பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவா போல இருக்கே, இவ்வளவு பெரிய கிழவனை வந்துட்டு இவ சைடு பிட்டா ஓட்டிக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி இவ தப்பா நினைச்சுக்கிறா. தாத்தா வேற அவரோட பேரன் வந்துட்டு ஃபாரின் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா பொய்யா. அதனால இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம, என்னோட அண்ணன் பையன் இருப்பானே அவன்கிட்ட நான் கூட்டிட்டு போவா உன்ன அப்படி இப்படின்னு சொல்லி ஏதேதோ கதை சொல்றாரு. இல்ல தாத்தா ப்ளீஸ், என்னோட திறமையாலதான் நான் இங்க வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா யாரும் என்ன வந்துட்டு திறமை இல்லாதவன் நினைச்சுப்பாங்க அப்படின்னும் போது இவருமே சரி ஓகேமா, ஆனா உனக்கு எதுனா பிரச்சனை அப்படின்னா எனக்கு உடனே கால் பண்ணுனா இங்க வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் ஹீரோ இந்த இடத்துக்கு வரான். செக்ரட்டரி வந்து என்ன சொல்றானா, நம்ம கம்பெனில ரொம்ப கேடு கெட்டவளை சேர்த்துட்டோமோ அப்படின்னு எனக்கே பயமா இருக்கு சார். அந்த பொண்ணு வந்து ரொம்ப மோசமானவளா இருக்கா. ஏதோ வந்துட்டு ரொம்ப வயசானவர் கூட எல்லாம் கான்டாக்ட்ல இருக்கா. அவளோட சுகர் டேடியா வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போட்டு கொடுத்துட்றா. எவன் அந்த கிழவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்கணும்னு வேகமா போறான். பார்த்தா அவங்க தாத்தா கிளம்பிடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? யார் உன்னை பார்க்க வந்தா அப்படின்னும் போது, அது என்னோட பர்சனல், அது ஏன் நீங்க கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மொக்க பண்ணிடுறா. அதுல இன்னும் கொஞ்சம் காண்டாயிடுறா நம்ம ஹீரோ. ஹீரோயின் அங்கிருந்து போன உடனே செக்ரட்டரி மறுபடியும் வந்த உடனே இவள வேலையில இருந்து எடுத்தே ஆகணும் சார், ரொம்ப அசிங்கமா போயிடும் நம்மளோட கம்பெனிக்கு பேரெல்லாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ என்ன சொல்றானா, இத பார், அவளை பத்தி எதனா ரூமர் வந்துச்சு அப்படின்னா சொல்லு, இல்ல உன்கிட்ட எதனா ஆதாரம் இருந்தா சொல்லு. அதை விட்டுட்டு வந்து தேவையில்லாம என்ன பார்க்க வந்தாங்க பார்த்துட்டு போனாங்கன்றத வச்செல்லாம் நம்ம எந்த வகையான ஆக்ஷனும் எடுக்க முடியாது, அது இல்லீகல் ஆயிடும் அப்படின்னு சொல்றான். தாத்தா சொல்லியிருப்பாரு இல்லையா கம்பெனில அண்ணன் பையனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு, அந்த ஆள் கிட்ட போன் பண்ணி பேசுறாரு. ஆனா யாருன்னு சொல்லாம, இது பார், என்னோட பேத்தி அங்க வேலை செய்யறா, அவளுக்கு எதுனா பிரச்சனைனா நீதான் பாத்துக்கணும் அப்படின்னும் போது இவன் கேக்குறான், சார் அது யாருன்னு சொல்லுங்க சார் அப்படின்னும் போது, அதெல்லாம் சொல்ல முடியாது, அவ சொல்ல வேணாம்னு சொல்லிட்டா அப்படின்னு போனை வச்சிடறான். இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, செக்ரட்டரி கிட்ட போயிட்டு, நீ தானே அந்த பொண்ணு, உன்னை தவிர வேற யாருக்குமே அந்த தகுதி இங்க இல்ல, எனக்கு தெரியும் நீ தானே அப்படின்னும் போது, எது கேக்குறீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு இவ கேக்குறா. அதான் ஹீரோக்கு வந்து தாத்தா பார்த்து வச்ச பொண்ணு அது நீ தானே அப்படின்னும் போது, ஐயோ கண்டுபிடிச்சிட்டீங்களா, ஆமா ஆமா அது நான் தான் அப்படின்னு சொல்றா. அது யாரா இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, ஆனா அவன் எனக்கு தான், கண்டிப்பா வேற யாருக்கும் கிடைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் அதே நேரத்துக்கு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவளோட சொந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் ஹீரோ கிட்ட கொடுக்குறா. ஹீரோக்கு உண்மையாவே இந்த பொண்ணுக்கு இவ்வளவு டேலண்டா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஷாக்கிங்காவே இருக்கு. இவனுக்கு மனசுக்குள்ள வந்துட்டு இந்த தாத்தா கூட சுத்துறா அப்படின்றது தோணிக்கிட்டு இருக்கு இல்லையா. இது பார், கண்டவங்க கூட சுத்துறதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன், உன்னை பத்தி எதனா ரூமர் வந்துச்சுன்னா உனக்கு வேலையே போயிடும், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றா. இது பாருங்க, கண்டபடி எல்லாம் பேசாதீங்க, நான் யாரு கூடயும் எங்கேயும் சுத்துறது கிடையாது அப்படின்னு சொல்றா. உண்மையாவே நீ சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னா எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீ பயங்கர டேலண்டட், அந்த டேலண்ட் எல்லாம் வீணாக்கிடாத அப்படின்னு சொல்லி இவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். இப்ப இந்த செக்ரட்டரி என்ன பிளான் பண்ணிடுறா அப்படின்னு பார்த்தா, எக்கச்சக்கமான வேலையை கொடுத்து ஹீரோயினை அவளையே தாள தெளிக்க ஓட விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பிளான் பண்ணி ஹீரோயினுக்கு எக்கச்சக்கமான வேலையை கொடுக்குறாங்க. ஹீரோ வந்துட்டு நைட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறான். ஹீரோயின் நைட்டு எக்கச்சக்கமா வேலை இருக்குன்றதுனால இங்கேயே இருந்து வேலை செய்ய போறா. ஆனா அப்ப அவளுக்கு வந்து ஒரு டெலிவரி வருது. பார்த்தாவே அந்த டெலிவரியே பயங்கர ராயலா இருக்கு. யார் இது, யாராவது உனக்கு அனுப்பி விட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸான பர்சன் எனக்கு இது அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்றா. ஓ கண்டிப்பா, அப்பனா அந்த ஆள் பெரிய பணக்காரனா தான் இருப்பான்ல, அதனாலதான் வந்து இந்த மாதிரி ஒரு ராயலான டின்னர் உனக்கு அனுப்பி வச்சிருக்கான், நீ நைட்டு வேலை செய்ய போறேன்னு சொல்லிட்டு இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமா அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் ராயலா சாப்பிட கூடாதுன்னு எதனா இருக்கா அப்படின்னு கேக்குறா. தாத்தா வேற கரெக்டா போன் பண்ணிடுறாரு, எதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ பேசிக்கிட்டு இருக்கும் போது இன்னும் கடுப்பாயிடுறா ஹீரோ. நான் உன்னை கொஞ்ச நேரத்துல நல்லவன்னு நினைச்சிட்டேன், அது என்னோட தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். உனக்கு நாளைக்கு நான் கிஃப்ட்ஸ் எல்லாம் அனுப்புறேம்மா, அது மட்டும் இல்லாம 2 வீடு இருக்கு, அது 2மே அபார்ட்மெண்ட் தான், வேலைக்காரங்களும் இருக்காங்க, உனக்கு போய் பார்த்துட்டு எது பிடிச்சிருக்கோ நீ அங்க தங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயின் வேண்டான்னு சொல்றா. இருந்தாலும் இவர் கேக்குற மாதிரி இல்ல, நீ அங்கதான் தங்கி ஆகணும் ஏதாவது ஒண்ணுத்துல அப்படின்னு சொல்லிடுறாரு.
மறுநாள் மறுபடியும் இந்த பைத்தியக்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, மேடம் சார் வந்துட்டு உங்களுக்கு எக்கச்சக்கமான கிஃப்ட் அனுப்பியிருக்காரு பாக்கலையா நீங்க அப்படின்னும் போதுதான் இவ பாக்குறா. இவ வந்து எல்லாமே நமக்கு தான் அனுப்பியிருக்காரு தாத்தா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போயிட்டு எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கா சந்தோஷமா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்க எல்லாருக்குமே வந்து தெரிய ஆரம்பிக்குது இவ தான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்னு சொல்லி. ஐயோ மேடம் நீங்க ரொம்ப லக்கி மேடம், சான்ஸே இல்ல பாருங்களேன், வீட்டு சாவி எல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. அடுத்தவங்களுக்கு வந்த பொருளை ஓபன் பண்ணி பார்க்க உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு திட்டுறா. என்னது அடுத்தவங்களுக்கு வந்த பொருளா, இது எல்லாம் எனக்கு வந்த பொருள் அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி சொல்றா. ஹீரோயினுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து தாத்தா மெசேஜ் அனுப்புறாரு, எல்லாம் கிடைச்சுதாமா அப்படின்னு சொல்லி. அப்பதான் அவ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா, ஆமா இது எல்லாம் என்னோட பொருள் தான் அப்படின்னு சொல்றா. ஆனா இங்க இருக்க எல்லாரும் மாறி மாறி சண்டை போடுறாங்க. அப்ப உடனே செக்ரட்டரி என்ன சொல்றேன்னா, வீட்டோட சாவி கூட இருக்கு, அங்க வேலைக்காரங்களும் இருப்பாங்க. இப்ப நான் அங்க போனேன் அப்படின்னா கூட எனக்கு ராஜ மரியாதை நடக்கும், வரியா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போறா. உடனே எல்லாருக்கும் சந்தோஷம், இந்த மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட் எல்லாம் நான் பார்த்ததே இல்ல, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்பிடுறாங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அது பார்த்தா அப்படியே செமையா அரண்மனை மாதிரி இருக்கு. அங்க வந்து ஒரு வேலைக்காரர் லேடி இருக்காங்க. எல்லாரும் செக்ரட்டரி சின்ன மேடம்னு சொல்லும் போது இவங்களும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இவங்கதான் சின்ன மேடம் போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்ப எல்லாரும் பாத்தியா, அவங்களே ஒத்துக்கிட்டாங்க இவங்கதான் சின்ன மேடம்னு சொல்லி. நீதான் இந்த மாதிரி எல்லாம் கேவலமா பேசிக்கிட்டு இருந்தியே, உனக்கே வேக்கமா இல்ல அப்படின்னு ஹீரோயினை கலாய்க்கிறாங்க. இந்த லேடிக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுது. ஐயோ நம்ம தெரியாம எதுனா தப்பா சொல்லிட்டோமா, இவளுங்க எல்லாம் அடிச்சுக்கிறாளுங்களே, சரி ஓகே அதிக சப்போர்ட் யாருக்கு இருக்கோ அவங்க பக்கமே நம்ம நின்னுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக்ரட்டரி பக்கமே நின்னுடுறாங்க. இந்த செக்ரட்டரி பந்தா பண்றதுக்கு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ரொம்ப பழமையான ஒயின் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி எல்லாருக்கும் ஊத்தி கொடுத்துட்றா. அப்பவும் ஹீரோயின் சொல்றா, இதெல்லாம் எடுக்காத, இதெல்லாம் பொக்கிஷம் மாதிரி வச்சிருந்திருப்பாங்க அப்படின்னு. இத பார், இந்த எல்லாத்துக்கும் முதலாளியே நான் ஆக போறேன், இந்த ஒயினை எடுக்கிறதுல என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னும் போது, சரிடி நீ மாட்டினா உனக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறா மனசுக்குள்ள. இங்கதான் ஹீரோ தங்கியிருக்கான் போல. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். எல்லாரும் கொஞ்சம் பதட்டம் ஆயிடுறாங்க. இருந்தாலும் செக்ரட்டரியோட வருங்கால புருஷன் தானே, அதனால நம்ம யாரையும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. ஹீரோவை பார்த்த உடனே இவ என்ன நினைச்சுக்கிறா, ஹீரோயின்னா, ஓ இவன் செக்ரட்டரிய கல்யாணம் பண்ணிக்க போறான் போல அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறா. யாரை கேட்டு இந்த ஒயின் எல்லாம் ஓபன் பண்ணீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க வேலைக்கார லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களதான் பிடிச்சி ஹீரோ செம்மையா திட்டுறான். இது எல்லாத்தையும் நான் எவ்வளவு நாளா சேகரிச்சு வச்சுட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னும் போது, ஐயோ என்னடா பண்றது அப்படின்னு அந்த பொம்பளை முழிக்குது. அப்போ உடனே வந்துட்டு செக்ரட்டரி என்ன சொல்றேன்னா, என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்றா. கடுப்பான ஹீரோ என்ன சொல்றேன்னா, மரியாதை எல்லாரும் இங்க ஓடி போயிடுங்க, என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு அப்படின்னா உங்க எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல அப்படின்னு கத்தி விட்டுறான். அவன் கோவமா இருக்கான், அதனாலதான் இந்த மாதிரி திட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அங்க இருந்து போயிடுறாங்க. கிளம்பும் போது ஹீரோயின் மட்டும் என்ன சொல்றேன்னா, என்ன கொஞ்சம் டிராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னும் போது, என்ன நீ நினைச்சுக்கிட்ட, கால் டாக்ஸி ஓட்டுறேன்னு நினைச்சுக்கிட்டியா, ஒண்ணு நான் வேற டிராப் பண்ணுமா, சரி வந்து தோல அப்படின்னு கூப்பிடுறான். வந்ததும் வந்துட்டு லேட்டஸ்ட் கலெக்ஷன் டிசைன்ஸ் எல்லாம் வந்துட்டு பாக்கணும், நீ வந்துட்டு எனக்கு போட்டு காட்டு அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயினும் ஒண்ணு ஒன்னா போய் போட்டுட்டு வந்து காட்டிட்டு இருக்கா ஹீரோ கிட்ட. அந்த இடத்துல ஒருத்தர் வேக வேகமா ஓடி வந்து நம்ம ஹீரோயினை, ஆனா ஆனா நீங்க எங்க போனீங்க, நீங்க இல்லாம நான் என்ன ஆனேன்னு உங்களுக்கு தெரியுமா, 6 மாசமா நீங்க எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். வந்தவனே அவனை புடிச்சு ஒரு ஈத்து தள்ளி விட்டுட்டு, ஏண்டா எதுக்குடா இன்னவ வைக்கிற மாதிரி இவ்வளவு முச்சு தள்ளிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் மரியாதை வா, டைம் ஆயிடுச்சு போலாம் இங்க இருந்து அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறான். இவன் யாரு அப்படின்னு பார்த்தா ஆனாவோட அசிஸ்டன்ட். இப்ப நம்ம ஹீரோயின் தான் ஆனா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடியே இவன் யாருடி அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, இவன் யாருன்னு எனக்கு தெரியல, இவன் ஏதோ ஒரு பைத்தியம் போல அப்படின்னு சொல்றா. எவன் பைத்தியம்னு எனக்கு தெரியல, ஒருவேளை நான் தான் இன்னும் கொஞ்சம் நல்ல பைத்தியம் போயிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதோட ஹீரோ கொண்டு போய் ஹீரோயின் தங்கியிருக்க இடத்துல டிராப் பண்றான். இந்த இடம் வேற எதுவும் இல்ல, அவங்க தாத்தா 2 அபார்ட்மெண்ட் சொன்னாரு இல்லையா, அதுல இன்னொரு அபார்ட்மெண்ட் தான் இது. ஹீரோயின் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் ஹீரோ இன்னொரு விஷயத்த நோட் பண்றான். என்ன அப்படின்னு பார்த்தா, இவனோட ஃப்ளோர்ல எதுக்கு லைட் எரியுது, நம்ம தான் அங்க போகிறதே இல்லையே, எதனால அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் பாத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரான். அதே நேரத்துக்கு ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, வந்த உடனே தண்ணியில விழுற சுகமே தனிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ டப்ல குளிச்சுக்கிட்டு இருக்கா.
என்னடா இது, நம்ம இங்க இருக்கும் போது கதவு திறக்கிற சவுண்ட் கேக்குதே அப்படின்னு சொல்லி இப்பதான் இவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. அதே நேரத்துக்கு ஹீரோ உள்ள வரும்போது ஹீரோயினோட ஷூஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் பாக்குறான். ஹீரோயின் சவுண்ட் கேட்டு வெளியில வர ஹீரோவும் உள்ள போறான். கரெக்டா ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயின் பயந்து அலறி அடிச்சுக்கிட்டா அங்கேயே கீழே விழுந்துடுறா. ஹீரோவும் ஹீரோயினும் இப்ப நீயா நீயா அப்படின்ற மொமெண்ட்ல தான் ரெண்டு பேரும் நின்னுட்டு இருக்காங்க. அடி நீ என்னடி இங்க பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, என்னது நான் இங்க என்ன பண்றேன்னா, இது என்னோட அபார்ட்மெண்ட், நீங்க எப்படி வந்தீங்க, உங்களுக்கு எப்படி இந்த நம்பர் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. இது எங்க குடும்பத்தோட அபார்ட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றானா, உடனே ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறானா, ஓ அந்த கசின் வந்து இவன் தான் போல, நம்ம புருஷனோட கசின் இவன், அதனாலதான் இவனுக்கு இந்த வீடெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வந்துட்டு இங்க ரெண்டுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. உடனே இவன் என்ன நினைச்சுக்கிறானா, ஓ நம்ம இங்க தங்குறதே இல்லைன்னு சொல்லி தாத்தா தான் வந்து வாடகைக்கு விட்டார் போல அப்படின்னு இவன் நினைச்சுக்கிறான். பேசிக்கிட்டே இருந்தவ அப்படியே மயங்கி விழுறா. அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது அவளுக்கு ரொம்ப நேரமா வந்து ஜுரம் அடிச்சுட்டு இருந்திருக்கு போல. அதுக்கப்புறம் ஹீரோ தான் அவளை கொண்டு போய் படுக்க வச்சு அவளை பாத்துக்கிறான். அப்ப வந்து அவன் மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னா, இவளை பார்த்தா வந்து ரொம்பவும் பிடிக்குது, ஆனா வந்து இவ மேல பயங்கர வெறுப்பும் வருது. என்னதான் நம்மளோட ஃபீலிங்ஸ் நமக்கே புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு அவன் ஒரு குழப்பமான மனநிலைமையில இருக்கான். சடனா என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை கிஸ் பண்றதுக்காக கிட்ட போயிடுறான். அதுக்கப்புறம் தான் ஐயோ அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால எனக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்துட்டு நவுந்து போயிடுறான். ஹீரோயின் வந்துட்டு போன் அடிக்கிற சவுண்ட் கேட்டுதான் கண்ணை முழிக்கிறா. தாத்தா தாத்தா தான் கால் பண்றாரு. அந்த போன் காலை வந்து ஹீரோ அட்டன் பண்ணிடுறான். பயந்து அலறி அடிச்சுக்கிட்டா, ஐயோ அந்த போனை கொடு அப்படின்னு சொல்லி புடுங்கிடுறா. அவன் ஏன்டா இவ இப்படி புடுங்கினா அப்படின்ற மாதிரி திகைச்சு போய் பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல தாத்தா, நான் நல்லாதான் இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா, நான் சாப்பிட்டு தூங்க போறேன், நீங்க தூங்குனீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி ஏதேதோ சொல்லி சமாளிச்சு போனை கட் பண்ணிடுறா. உன்னோட தாத்தான்னு போட்டிருக்கவே தான் நான் அந்த போன் கால் அட்டென்ட் பண்ணேன். ஏன் இன்னொருத்தன் பேசுறது கேட்ட உடனே உங்க தாத்தா கோவப்படுவாருன்னு சொல்லிட்டு போனை அவசரமா போடுங்கிட்டியா அப்படின்னு சொல்லி இவன் கோவப்படுறான். அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றான்னா, ஐயோ டி நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, ஒருவேளை என் தாத்தாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, மொத்த ஆளையும் கூட்டிக்கிட்டு இங்க கிளம்பி வந்துருவாரு, என் உயிரை எடுத்துருவாரு, அவரை சமாளிக்கவே முடியாம போயிடும், அதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றா. அப்பனா அன்னைக்கு ஆபீஸ்க்கு கீழே நீ நின்னு பேசிக்கிட்டு இருந்தியே அது இவர்கிட்ட தானே அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆமா ஆமா இவர்கிட்ட தான், இவர் என்னோட சொந்த தாத்தா எல்லாம் கிடையாது, இவரோட கார்ல எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட்ல நான் யாருன்றதையே எல்லாத்தையும் மறந்துட்டேன், அவர் தான் என்ன பத்திரமா பாத்துக்கிட்டாரு 6 மாசமா, அதனால அவருக்கு என்ன அவரோட பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை, அதனால கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாரு, இது வரைக்கும் நான் அவனை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் சட்டப்படி குற்றம், அவர் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணன்ற காரணத்துக்காக அவரோட பேரனுக்கு கட்டாயம் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு, அவன் யாருன்னே தெரியாம அவன் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்னு சொல்ற பத்தியா, அதுவும் பெரிய தப்பு, சோ நீ டிவோர்ஸ் பண்ணணும்னா என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு செம ஷாக்கு, என்னடா இப்படி சொல்றானேன்னு. இல்ல இல்ல இப்போதைக்கு நான் தாத்தாவை கஷ்டப்படுத்த முடியாது, அதனால டிவோர்ஸ பத்தி எல்லாம் நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றான். உடனே இவன் கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். மறுநாள் ஆபீஸ்ல காட்டுறாங்க, ஹீரோயினை தான் வந்து பிளான் பண்ணி செமையா வச்சு செய்யணும்னு முடிவுக்கு வந்துட்டாங்க இல்லையா, அதனால ஹீரோயினை பயங்கரமா வேலை வாங்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அவளும் அவளால முடிஞ்ச அளவுக்கு ஓடி ஓடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ மறுபடியும் வந்துட்டு ஹீரோயினை பார்க்கும்போது என்ன சொல்றான் அப்படின்னா, நான் வந்து சும்மா எல்லாம் சொல்லல, அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, நீ டிவோர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு, நீ யோசிச்சிட்டியா அதை பத்தி அப்படின்னு கேக்குறான். நான் அதை பத்தி எல்லாம் இன்னும் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றா. மறுபடியும் கோவமா அங்க இருந்து கோச்சிக்கிட்டு போயிடுறான். நான் என்னடா தப்பு பண்ணேன், இன்னைக்கு எதுக்குடா கோவமா கோச்சிக்கிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல ஹீரோ திரும்பி வரான். வந்த உடனே அவன் என்ன சொல்றான்னா, உன்னோட ஹஸ்பண்ட் அவன் கண்டிப்பா யங்ஸ்டரா தானே இருப்பான், அவனுக்கும் என் வயசு தான் இருக்குமான் என்னவோ, அவன் கிட்ட நான் வேணா பேசி பாக்குறேனே, அவனோட நம்பரை கூட அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்பதான் ஹீரோயின் சொல்றா, அவன் நம்பர் இல்ல, அவன் பேர் கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. ஏய் என்ன நீ உளர்ற அப்படின்னு கேட்கும் போது, ஆமா தாத்தா அவரோட பேரன்னு தான் எப்பவுமே சொல்லுவாரு, நான் அதனால அவனை பத்தி எந்த டீட்டெயில்ஸும் கேட்கல, எனக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னா தானே நான் அவனை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும், எனக்கு தான் இஷ்டமே இல்லையே, அதனால நான் அவனை பத்தி எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா ஹீரோயினுக்கு அவன் புருஷன் மேல கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது மட்டும் இவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. கொஞ்ச நேரத்துல ஹீரோயினுக்கு மறுபடியும் டெலிவரி வருது டின்னரு. ஹீரோ மனசுக்குள்ள கண்டிப்பா நம்மள இவ சாப்பிடறதுக்கு கூப்பிடுவா, இவ மட்டும் நம்மள சாப்பிடறதுக்கு கூப்பிட்டா அப்படின்னா கண்டிப்பா இவளோட மனசுல நம்ம இருக்கோம்னு அர்த்தம் அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஐயோ ரொம்ப நேரம் பசியில இருக்காதீங்க, உங்களுக்கு பசிக்கும்ல, அதனால நீங்க போய் சீக்கிரமா சாப்பிட்டு வந்துருங்க, நானும் சாப்பிட போறேன் அப்படின்னு மொக்க பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இவனுக்கு செம ஷாக்கு, இப்ப என்ன பண்ணிட்டு போறா இவ,
அப்பனா இவ என்ன சாப்பிடறதுக்கு கூப்பிடல, நானாவும் கூப்பிடக்கூடாதுன்றதுக்காக தான் இவ இப்படி சொல்லிட்டு போறாளா அப்படின்னு சொல்லி செம்ம கடுப்பாயிடுறான். அவ திங்கறத பார்த்து செம்ம கடுப்பு ஆகுறான். அடி பாவி, அந்த கிழவன் நம்பர் மட்டும் இருந்ததுன்னா போன் பண்ணி இன்னும் ஒரு 4 கூட அனுப்பி விடுறா அப்படின்னு சொல்லுவேன். இவ என்ன இந்த தீனி திங்குறா, பாக்குறதுக்கு ஆளோட சைஸும் அவ திங்கிற தீனிக்கும் கொஞ்சம் கூட மேட்சே ஆகலையே அப்படின்னு சொல்லி ஹீரோ கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கான் ஹீரோயின். மறுநாள் இந்த செக்ரட்டரி என்ன பண்றான்னா, இவளை எப்படியாவது வேலையை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு வேலையே கிடையாது, இப்படியே கிளம்பு அப்படின்னு சொல்லி வாசல்ல நிக்க வச்சு ஹீரோயினை துரத்த பாக்குறா. என்னதான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, என்னோட ரொம்ப காஸ்ட்லியான பிரேஸ்லெட் வந்து காணாம போயிடுச்சு, நீ மட்டும்தான் நேத்து நைட்டு இங்க வேலை செஞ்சிருக்க, கண்டிப்பா அதை நீ தான் எடுத்திருப்ப அப்படின்னு சொல்லி பழி போடுறா. ஹீரோயினை பாக்குறதுக்காக தாத்தா அங்க வராரு. என்னோட பேத்திய வந்துட்டு எப்படி நீ தைரியம் இருந்தா இந்த மாதிரி திருடி பட்டம் கட்டுவ, யார் நீ, உன் பேர் என்ன அப்படின்னும் போது, ஏ கிழவா நீ யாரு, இவளோட ஆள் தானே நீ, அந்த கிழப்பையன் தானே நீ, மரியாதையை இங்க இருந்து வெளியில போ, இல்லன்னு வச்சுக்கோ உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லி தாத்தாவையே மிரட்டுறா. இந்த செக்ரட்டரி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினையும் அந்த தாத்தாவையும் கனெக்ட் பண்ணி வச்சு ரொம்ப கேவலமா அசிங்கமா பேசி விட்டுறா. அதெல்லாம் கேட்டு தாத்தா ரொம்ப அப்செட் ஆகி அப்படியே நெஞ்ச பொறிச்சிட்டு கீழே விழுந்துடுறாரு. ஹீரோயின் வந்துட்டு எவ்வளவோ கேக்குறா, ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்கன்னு, யாரும் பண்ண பாடில்ல. ஹீரோயினே கஷ்டப்பட்டு தாத்தாவை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறா. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதுதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, இங்க செக்ரட்டரி இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் இல்லாதப்ப இவளோட டிசைன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அவளோட டிசைன் அப்படின்னு சொல்ல போறா. அது ஹீரோயினுக்கு தெரிஞ்ச உடனே ஹீரோயின் நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்றா. கண்டிப்பா அந்த மோசமான பொண்ணு எல்லாம் வந்து ஜெயிக்கவே கூடாது, உன்னை தயவு செஞ்சு நீ இங்க இருந்து போ, நான் என்ன பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாத்தா ஹீரோயினை அனுப்பி வைக்கிறாரு. அப்ப கரெக்டா என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் கிளம்புற, ஹீரோ வந்துட்டு அப்பதான் தாத்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு வேக வேகமா வரான். அப்பதான் என்ன ஆகுதுன்னா, வேக வேகமா வந்து தாத்தா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறான். என்ன ஆச்சா, எல்லாம் நீ வேலையில வச்சிருக்க பத்தியா, அவங்களால தான் நான் இந்த நிலைமையில இருக்கிறேன், அவங்கதான் இது எல்லாத்துக்கும் காரணம், என்ன வந்ததுக்கு கேவலப்படுத்திட்டாங்க, அவங்க யாருக்கும் நான் யாரு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியல, நீ அந்த அளவுல எல்லாரையும் வச்சிருக்க அப்படி இப்படின்னு காய்ச்சி முச்சுன்னு கத்துறாரு. சரி யார் உன்னை என்ன பண்ணான்னு சொல்லு அப்படின்னு கேட்கும் போது, நான் ஏன்டா சொல்லணும், எனக்குதான் யாரையுமே தெரியாதே, நீயே போய் கண்டுபிடிச்சுக்கோ போ, அங்கங்க நீங்க தான் கேமரா வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்பதான் இவங்க கம்பெனி சார்பில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, டிசைன்ஸ் எல்லாம் ஏலம் விடுறாங்க பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு. அப்போ நிறைய டிசைன்ஸ் ஹீரோயின் எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சு இந்த செக்ரட்டரி இதெல்லாம் என்னோட டிசைன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறா. இல்ல இது எல்லாமே என்னோட டிசைன், அது எல்லாத்துக்கும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லி அவளோட ஸ்கெட்சிங் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து காட்டுறா. இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் எவ்வளவு அளவு ட்ரை பண்ணி பாக்குறா, ஆனா யாருமே நம்ப மாட்டாங்க. நீ இப்ப வந்தவ, உனக்கு என்ன தெரியும் டிசைனை பத்தி அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயினியே எல்லாம் கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு எப்படி இதை நம்ப வைக்கிறதுன்னே தெரியல. அப்பதான் அந்த இடத்துக்கு ஹீரோ வரா. இது எல்லாத்துக்கும் நான் தான் சாட்சி, ஏன்னா அவ ஒரு நாளும் நைட்டு ரெடி பண்ண எல்லா டிசைனும் எனக்கு தெரியும், அவ தான் ரெடி பண்ணா, இதை எல்லாத்தையும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும் போது இவளால எதுவுமே பேச முடியல. கடுப்பான செக்ரட்டரி என்ன பண்றேன்னா, அங்க இருக்க பொம்மை எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளி விடுறா ஹீரோயின் மேல. ஹீரோ நல்ல வேலையா என்ன பண்றான்னா, அந்த பொம்மை வந்து அவன் மேல விழற மாதிரி திரும்பிடுறான். ஹீரோயின் மேல போய் ஹீரோ விழுந்ததுனால ஹீரோயினுக்கு வந்து இடுப்பு பிடிச்சிக்குது. அதனால இவன் என்ன பண்றான்னா, வேக வேகமா ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறான். நம்ம தாத்தாவும் தாத்தாவோட செக்ரட்டரியும் வந்து ஹீரோவையும் ஹீரோயினையும் பாத்துறாங்க. அவர் செக்ரட்டரி வேற கூப்பிட்டுறாரு. இவங்க 2 பேரும் தேடும் போது பார்த்தா ஆளையே காணோம். என்ன எனக்கு யாரோ கூப்பிட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு இவங்க 2 பேருமே நினைக்கிறாங்க. நம்ம 2 பேரும் எதுக்கு இப்ப ஒளிஞ்சுகிட்டு இருக்கோம் பாஸ் அப்படின்னு கேட்கும் போது, ஏய் கம்முனு இருடா, இவங்க 2 பேரும் எப்படி நான் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அவங்க 2 பேரும் தானா சேர்ந்துட்டாங்க. நம்ம வந்துட்டு எதுக்கு நடுவுல குறுக்கல கரடி மாதிரி, அதனாலதான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தா அதை பாக்குறதுக்கு எனக்கு ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ இப்பவும் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, இது பாரு நீ டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீன்னா இப்பவும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். என்னடா இவன் வேற எப்ப பாரு டிவோர்ஸ பத்தியே பேசுறானே அப்படின்னு கடுப்பாகுது ஹீரோயினுக்கு. அதோட மறுநாள் ஹீரோயின் ஆபீஸ்க்கு போறா. இந்த செக்ரட்டரி வந்து பெட்டி படிக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு வெளியில போறா. ஏன் அப்படின்னா ஹீரோ வேலையை விட்டு தூக்கிட்டான். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் ரொம்ப சோகமா இருக்கா. ஹீரோ வந்து பாக்குறான், என்னதான் ஆச்சு உனக்கு, எதுனா பிரச்சனைன்னா சொல்லு அப்படின்னு சொல்றான். இல்ல தாத்தா வந்துட்டு பேரனை இன்ட்ரடியூஸ் பண்றேன், சோ மிஸ் பண்ணாம சீக்கிரமே வந்துரு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு என்ன பண்றது, அவர் எப்படி அவாய்ட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கா. அப்போ உடனே ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா,
என்னோட தாத்தாவும் அதேதான் பண்றாரு. எனக்கு அவரே வந்து ஒரு பிளைண்ட் டேட்ட ஃபிக்ஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு புடிச்ச பொண்ண என் தலையில கட்டி வைக்கணும்னு பாக்குறாரு. ஆனா நம்ம 2 பேரும் இதுக்கு சான்ஸே குடுக்க கூடாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து உன் பாய் ஃப்ரெண்டுன்னு நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணு. நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லாம் குழப்பத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த பொண்ணும் அந்த பையனும் நம்மள ஏத்துக்கவே மாட்டாங்க அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்றேன். ஹீரோயினும் சரி ஓகே அதே பண்ணலாம் அப்படின்னு ஒத்துக்கிறா. ஆனா அதுக்கு முன்னாடி நான் சில விஷயம்லாம் உன்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு உன் புருஷனை வந்து பிடிக்காது தானே அப்படின்னு சொல்லி ஹீரோ தயங்கிக்கிட்டே கேக்குறான். ஓ அவனா? அவன் யாரு? அவன் மூஞ்சி எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் தாத்தாக்காக தான் இதெல்லாம் பண்றேன். அவனாவே என்ன வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான்னா அப்பாடா எனக்கு வந்துட்டு அவ்வளவு சந்தோஷமாயிடும் அப்படின்னு சொல்றா. அப்பனா நாளையில இருந்து நீயும் நானும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ வேற வழிஞ்சுக்கிட்டே கேக்குறானா. ஹீரோயின் அப்பதான் கேக்குறா, என்ன நீ நடிக்க போறோம்னு தானே சொன்ன அப்படின்னும் போது ஆமா ஆமா நாளைக்கு நம்ம நடிக்க போறோம் இல்லையா அததான் மீன் பண்ண அப்படின்னு சொல்றான். முதல்ல தாத்தாவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. ஹீரோ இன்னும் வரவே இல்லை. அப்ப தாத்தா வந்துட்டு ஏதோ ஒரு பழத்தை கொடுத்து இதை நல்லா சாப்பிடுமா, இது வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும் அதை வாங்கி சாப்பிடுறா. பாவம் ஹீரோயின் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துலயே அப்ப வயிறெல்லாம் கடமுடா கடமுடான்னு சவுண்ட் போட ஆரம்பிச்சுது. ஐயோ நான் பாத்ரூம் போகணும் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேக வேகமா ஓடி போயிடுறா. என்னத்த இவர் கொடுத்து தொலைச்சாரோ அதை வேற நான் வாங்கி தின்னு தொலைஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போறா. அவ போன உடனே கரெக்டா ஹீரோ உள்ள வரான். ஏண்டா சீக்கிரம் வா, லேட் பண்ணாதன்னு தானே சொன்னேன். எதுக்காகடா இவ்வளவு லேட்டா வர? என் மருமக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இப்பதான் பாத்ரூம் போனா, சரி வந்து உட்காந்து தோலை அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் வேக வேகமா வந்து ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கா. அந்த டைம் என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி அவ வந்துட்டு மண்டையில அடிபட்டு கீழே விழுந்துடுறா. ஆனா அந்த இடத்துக்கு அந்த ஹோட்டல்ல யார் தங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தா ஆனாவோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் அந்த ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கான். ஹீரோயினை தேடிக்கிட்டு தான் இருந்திருக்கான். ஹீரோ கடுப்பாயிடுறான். உன்னோட மருமக என்ன இங்க இருக்க பாத்ரூம்க்கு போயிருக்காளா இல்ல அமெரிக்கால இருக்க ரெஸ்ட் ரூம்க்கு போயிருக்காளா? இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் மறுபடியும் உனக்கு சொல்லிக்கிறேன், எனக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, அவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். தாத்தாக்கு செம்ம ஆத்திரம் வருது. ஹீரோயினாவது இந்த நேரம் வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன பண்றான்னா ஹீரோயினோட நம்பருக்கு கால் பண்றான். அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் தான் அட்டன் பண்றான். அட்டன் பண்ணிட்டு இந்த போனோட ஓனர் வந்து மயக்க அடிச்சு விழுந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வரான். அங்க பார்த்தா ஹீரோயினுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துடுச்சு. இங்க அசிஸ்டண்ட பார்த்த உடனே கட்டி பிடிச்சுக்கிறான். இவனும் ஐயோ உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா, என்ன தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே அன்பு மழைய பொழிஞ்சுக்கிறாங்க. இதை ஹீரோ பார்த்த உடனே என்ன நினைச்சுக்கிறான் அப்படின்னா, இது வந்து ஹீரோயினோட புருஷன் தான் போல, இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, இதுக்கு மேல நம்மளோட வேலை இல்ல அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் வந்துட்டு அவளோட லைஃப்ல நடந்த எல்லா கதையும் சொல்றா. அவளுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கு, தாத்தாவை பத்தி எல்லாமும் ஞாபகம் இருக்கு. அப்படியா? அப்பனா நீ வந்த கார் ஆக்சிடென்ட் ஆச்சா? எப்படி? நல்லா தானே இருந்தது. 2 நாள் முன்னாடி தான் நான் சர்வீஸ்க்கு விட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி இவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான் ஹீரோயின் கிட்ட. இப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலா வந்து பார்த்தா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த டைமுக்கு ஹீரோயின் தான் வந்து அவனை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்லையும் கொண்டு வந்து சேர்த்திருப்பா. ஆனா ஹீரோக்கு ஹீரோயின் தான் வந்து காப்பாத்தினன்ற விஷயமே தெரியாது. இப்பதான் ஹீரோயினுக்கு ஹீரோவோட ஃபேஸ் ஞாபகம் வருது. மறுபடியும் ஹீரோ கட்டுறாங்க. ஹீரோ கிளப்ல போய் உட்காந்து பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு வாட்டியும் உன்னை நம்பி நம்பி மறுபடியும் நான் தான் முட்டாள்தனமா ஏமாந்துகிட்டே இருக்கேன், ஆனா உண்மையாவே நீ நல்ல பொண்ணே கிடையாது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. அதோட ஹீரோ செம்ம போதையில இருக்கான் இல்லையா. அப்ப என்ன பண்றா செக்ரட்டரி அப்படின்னு பார்த்தா, வாங்க வாங்க உங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரூம்க்கு கூட்டிட்டு வந்துடுறா. எப்படியாவது இன்னைக்கு இவன் கூட நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அதை சொல்லியே இவனை வந்து எப்படியாவது கல்யாணம் பண்ண சம்மதிக்க வச்சிடலாம் அப்படின்னு இவ பிளான் பண்றா. ஆனா ஹீரோ வந்துட்டு தெரிஞ்சிடுறான். அவனுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிடுது இவ வந்து நம்மள ஏமாத்துறா அப்படின்னு தெரிஞ்சு மரியாதையா வெளியில போ அப்படின்னு சொல்றான். இல்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றா. ஆனா கடுப்பான ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா தரன்னு இவளை இழுத்துட்டு போயிட்டு கதவை திறந்து வெளியில தள்ளிட்டு கதவை சாத்திடுறான். ஆனா கொஞ்ச நேரத்துல என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கு போன் பண்ணி தயவு செஞ்சு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கான். ஹீரோயினுமே அந்த இடத்துக்கு வந்துடுறா. வந்த உடனே ஹீரோ உண்மையாவே இது நீதானா நீதானா அப்படின்னு கேக்குறான். ஆமா இது நான் தான் அப்படின்னு சொல்றா. ஆனா சடனா பார்த்தா ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் உன்னை லவ் பண்றேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயினுக்கு ஷாக்கு. என்னடா இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே, இவன் நம்மள எப்படி லவ் பண்றான்ற மாதிரி ஹீரோயின் ஷாக்ல உட்காந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா.
நடு ராத்திரி ஹீரோயினுக்கு இது உறுத்திக்கிட்டே இருக்கு. இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இது எல்லாத்தையும் தாத்தா கிட்ட நம்ம சொல்லிடணும். நம்மளோட லைஃப்ல வேற ஒருத்தன் இருக்கான்னு சொல்லி அவங்கள நம்பிக்கை துரோகம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டா கிளம்பி வெளியில போறா. அவ ஒழுங்கா கதவை சாத்தாம போயிடுறாளா, அதனால இந்த செக்ரட்டரி இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் உள்ள வந்துடுறா. மறுநாள் காலையில ஹீரோவுக்கு மயக்கம் தெளியுது. ரொம்ப ஷாக் ஆயிடுறான். நீ எப்படி இங்க அப்படின்னும் போது, என்ன நீங்க பேசுறீங்க, நேத்து நைட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் எல்லாத்துக்கும் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு தானே சொன்னீங்க, இப்ப என்ன இப்படி கேக்குறீங்க அப்படின்னும் போது இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படின்னா நேத்து நைட்டு நம்ம இவ கூட தான் இருந்தோமா அப்படின்னு சொல்லி இவன் குழம்பி போறான். ஹீரோயின் இது எல்லாத்தையும் எப்படியாவது தாத்தா கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி தயங்கிக்கிட்டே உட்கார்ந்துகிட்டு இருக்கா. தாத்தா எதையும் கேக்குற மாதிரி இல்ல. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, அந்த பையன் அப்படிதான் பைத்தியக்காரன், அவனை நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நேரா ஹீரோ கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை பாக்குறதுக்காக ஹீரோயின் போறா. அவன் பார்த்தா வெறப்பா உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு, கப்பலே கவுந்துடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கான். வெறும் வேலை விஷயத்த மட்டும் பேசுறான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப பார்த்தா கொஞ்ச நேரத்துல செக்ரட்டரி வந்து ஹீரோவோட பக்கத்துல உட்காந்துக்கிறா, காலெல்லாம் அமுக்கி விடுறா. ஹீரோயினுக்கு இதை பார்க்கும் போது செம கடுப்பா இருக்கு. ஹீரோயின் செம கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இதை பார், நேத்து நைட்டு நீ எனக்கு ஹெல்ப்பே கூட பண்ணிருந்திருக்கலாம், நேத்து நைட்டு என் கூட கூட இருந்திருக்கலாம், அது உண்மையா இருந்தாலுமே சரி இல்லைனாலும் சரி, உனக்கு என்ன தேவையோ கேளு, அதை கொடுத்து செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு காசெல்லாம் எதுவுமே வேணாம், ஆனாவோட ப்ராஜெக்ட மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவனுமே சரி அப்படின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி இவங்களோட கம்பெனிக்கே நேரா விசிட் பண்றா. அவளை வந்துட்டு நம்ம செக்ரட்டரி தான் வந்து பயங்கரமா ரிசீவ் பண்ணி அவளை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். நம்ம ஹீரோயினை பார்த்த உடனேயே வந்து அவளுக்கு பயம் வந்தது. ஐயோ ஆனா இங்க நிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா வேணும்னே, ஐயோ மேடம் நான் உங்களோட பிக் ஃபேன் மேடம், சான்ஸே இல்ல, உங்களோட ஒரு டிசைனும் சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றா. ஐயோ இவளுக்கு இவளையே யாருன்னு ஞாபகம் இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி இவளுக்கு சந்தோஷமாயிடுது. இவ வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோயின் ஆனாவா இருக்கும் போது இவளும் ஒரு அசிஸ்டண்டா இருந்திருக்கா. நடுவுல அப்பப்ப வந்து ஹீரோயினோட டிசைன் எல்லாம் எடுத்து திருட்டுத்தனமா நிறைய வெப்சைட்டுக்கெல்லாம் வித்து விட்டுருவா. அப்பயே ஹீரோயின் வந்து சின்ன சின்னதா கண்டிச்சு அதோடய விட்டுடுறதுனால இப்போ அவ ஆனாவாவே மாறிட்டா. அடுத்த சீன்லயே பார்த்தா ஹீரோயினை வந்துட்டு யாரும் கிட்னாப் பண்ணி வச்சிடுறாங்க. அவள் கண்ணெல்லாம் கட்டி போட்டு வச்சிடுறாங்க. யார் நீங்க, எதுக்காக என்ன கிட்னாப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காத, நீ ஒரு வாரத்துக்கு என் கூட இங்கேயே தான் இருக்க போற, கவலைப்படாத, நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா சடனா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஹீரோ வந்த உடனேயே வந்துட்டு அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு போடுறான். எப்படியோ ஒரு வழியா வந்துட்டு ஹீரோயினை ஹீரோ காப்பாத்திடுறான். இப்பதான் ஹீரோயின் வந்துட்டு கோச்சுக்கிறா. என்னதான் இருந்தாலும் அந்த செக்ரட்டரி கூட தானே நீ நேத்தெல்லாம் இருந்த அப்படின்னு சொல்லி கோச்சுக்கிறா. ஹீரோ அப்பதான் சொல்றான், அன்னைக்கு நைட்டு நான் நீ நினைச்சா அவ கூட இருந்துட்டேன் போது, அட பாவிடே, அன்னைக்கு நைட்டெல்லாம் நான் தாண்டா அவன் கூட இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஹீரோக்கு அந்த விஷயமே ஞாபகம் வருது. அதுக்குள்ள இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட டிசைன்ஸ் எல்லாத்தையும் இவளுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவளோட டிசைன் அப்படின்னு சொல்லி ஏலத்துல விட்டுக்கிட்டு இருக்காளுங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் அந்த இடத்துக்கு வரான். அவன் அந்த இடத்துக்கு வந்த உடனே தான் எல்லா விஷயத்தையும் சொல்றான். இவ இருக்கா இல்லையா, இவ வந்து போலியான ஆனா, இவ ஆனாவே கிடையாது, எல்லாத்தையும் வந்துட்டு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனாக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கே இவதான் காரணம், அந்த காரை மக்கார் பண்ண வச்சதே இவதான் அப்படின்னு சொல்றான். அந்த டூப்ளிகேட் ஆனாவையும் போலீஸ்ல பொடிச்சு கொடுத்துட்றாங்க. அவளுமே கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் நேரா ஹீரோ ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போயிட்டு, இவதான் ஆனா, இவளை வந்துட்டு நான் டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் விரும்புறோம் அப்படின்னு எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறான். உன்னை விட்டா எப்படிமா, நீ தானே நைட்டா ஆள் மாறாட்டம் பண்ண, அதனால நீயும் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவளையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறான் ஹீரோ. தாத்தாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி போன் பண்றான். வேகமா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் தான் வந்து தாத்தா என்ன சொல்றாருன்னா, இதை பாடுறா, இதுக்கு மேலேயும் வந்துட்டு நான் பேர குழந்தை இல்லாத லைஃப வாழவே மாட்டேன், எனக்கு பேர குழந்தை வேணும் சீக்கிரமா அப்படின்னு சொல்றாரு. இதுக்குதான் என்ன போய் சொல்லி கூப்பிட்டீங்களா, கண்டிப்பா வந்துட்டு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். அடிதடி அவ்வளவுதான், தாத்தா கொம்பு எடுத்து துரத்திக்கிட்டு இருக்காரு ஹீரோவை. அப்ப கதவு திறக்குது. பார்த்தா ஹீரோயின் தான். ஐயோ ரூம் மாதிரி வந்துட்டோமா, இல்லையே தாத்தா இருந்தாரு, அப்ப தாத்தா கூட எதுக்காக இவன் இருந்தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. மறுபடியும் ஹீரோயின் கதவு திறந்துட்டு உள்ள வரும்போது எல்லாரும் ரொம்ப அடக்க ஒடுக்கமா உட்காந்துடுறாங்க. தாத்தா வந்து ஃபிஷிங் பண்றதுக்காக போயிருந்தாராம். பெரிய மீனை பிடிச்சிருக்காரு. அந்த மீனை பிடிக்கும் போது தண்ணியில தவறி விழுந்துட்டு இருக்காரு அப்படின்னும் போது, சரி அதெல்லாம் ஓகே, நீ எதுக்காக எங்க வந்த அப்படின்னு ஹீரோ கேக்குறான். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா பொண்டாட்டிய வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்ப, அவ என்ன பாக்குறதுக்காக வந்திருக்காடா அப்படின்னும் போது, என்னது பொண்டாட்டியா,
அப்பனா வந்துட்டு நீங்க இவ்வளவு எனக்கு கல்யாணமே பண்ணி வச்சுட்டீங்களா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். அப்பதான் ஹீரோயின் என்னது இவன் தான் என்னோட புருஷனா அப்படின்னு எதிர்பார்க்கிறா. அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம கசின் வந்து ரூம்குள்ள வரான். வரும்போதே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கைய பொடிச்சிட்டு இருக்கமா உட்காந்துக்கிட்டு போண்டாட்டி அப்படின்னு அவன் செல்லம்மா கூப்பிடுறது என்ன புருஷா அப்படின்னு சொல்லி இவ செல்லம்மா கூப்பிடுறது என்ன அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அட பாவி, முதல்லயே கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லையே, இவ்வளவு கல்யாணம் பண்றதுக்கு நீ விட்டுட்டு ஓடுன அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள திட்டுறான். கடைசியில தாத்தா ஒரு வழியா ஹீரோவையும் ஹீரோயினையும் ஒண்ணு சேர்த்து வச்சிடுறாரு, கல்யாணமும் பண்ணி வச்சிடுறாரு. சோ இதோடய இந்த எபிசோட் சாரி இந்த மூவி முடியுது. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.